இந்த 3 மாசத்துல இதுக்கு உண்டான அந்த தழைச்சத்து மணிச்சத்து எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. நீங்க வந்து ஒரு காஞ்ச சருகுகளை வந்து இப்போ இந்த மட்டைகள்லாம் போட்டு கொளுத்துனீங்கன்னா அந்த சாம்பலை கூட கொண்டு வந்து போடலாம். அதான் சாம்பல் சத்து. அந்த மாதிரி எந்த ஒரு எதையுமே வேஸ்ட் பண்ண வேணாம். இப்ப இங்க இருக்கிற களை செடிகள் இதை வந்து நீங்க சுத்தப்படுத்துறீங்கன்னா அது இந்த குழிகளுக்கு வந்துட்டோம். இங்க நம்ம கிட்டத்தட்ட 38 தென்னை மரம் இருக்கு இல்லையா, அந்த வட்டப்பாத்தியா இருக்கட்டும் சதுரப்பாத்தியா இருக்கட்டும், இங்க நீங்க களை எடுக்கிறீங்க, இப்ப இந்த மாதிரி புல்லு செடி பூண்டு எல்லாம் புடுங்குறீங்க அப்படின்னாக்கா அதை புடுங்கும்போது இதுல போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். அது வந்து மக்கிட்ட நீங்க தண்ணி விட்டா 2 நாள் தண்ணியில இருந்து அழுகி போயிட்டு உடனே மக்க ஆரம்பிச்சிடும். மக்க ஆரம்பிச்ச உடனே அதுல நுண்ணுயிர்கள் உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். இப்ப நுண்ணுயிர்கள் இப்ப மனித உடம்புக்கும் வந்து நுண்ணுயிர்கள் தான் தேவை. மனிதனோட எல்லா செயல்பாட்டுக்கும் நுண்ணுயிர்கள் தான் தேவை. அந்த மாதிரி மரம் செடி கொடிகளுக்கும் நுண்ணுயிர் தேவை. அதால பேச மட்டும்தான் முடியாது. மற்றபடி நாம என்ன கேரக்டரோ அந்த மாதிரிதான் மரம் செடி எல்லாத்துக்கும் கேரக்டர். உதாரணத்துக்கு 2 நாள் நம்ம சாப்பிடலன்னா தோண்டு போயிடும், 2 நாள் சாப்பிடலன்னா அதுவும் தோண்டு போயிடும். அதனால பாதிப்பு என்ன ஏற்படும்னா மனிதரா இருக்கட்டும் மரங்களா இருக்கட்டும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்ச உடனே நோய் தாக்கம் ஏற்படும். அதனால நம்ம அதுக்கு உண்டான சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.